ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்ட்ட பேசணும்னு நினைக்கும் பொழுது, அல்லாஹ்ட்ட துஆ செய்ய நினைக்கும் பொழுது அவங்களுடைய தலை எங்கே போகுது? வானத்தை நோக்கி திரும்புகிறது. அதே மாதிரி வானத்தைனா என்ன வானம்? நம்ம நினச்சிக்கிறோம் இந்த ஆகாயத்தை இது நினச்சிக்கிட்டு இருக்கோம். வானம்னு சொன்னால் இப்போ நம்ம பார்க்குற இந்த பூமிங்கிற ஒரு சின்ன ஒரு கடுகு மாதிரி ஒரு பொருள் இதை சுற்றி எத்தனையோ கோள்கள்லாம் இருக்கிறது, எல்லாம் சேர்ந்து ஒரு கேலக்ஸி இருக்கிறது. இந்த மாதிரி கேலக்ஸி ஏராளமான கேலக்ஸி இருக்கிறது. அதுக்கு மேலே எல்லாத்தையும் கடந்து போனோம்னு சொன்னால் முதல் வானம் வரும், அதுக்கப்புறம் ரெண்டாவது வானம் வரும், அதுக்கப்புறம் மூணாவது வானம் வரும். இதெல்லாம் ஹதீஸுகளில் ரசூலுல்லாஹ் மேராஜுக்கு போயிட்டு வந்த சொன்ன ஹதீஸுகளில் 7 வானம் வரைக்கும் ரவுண்ட் தடுப்பாக இருக்குது. ஒவ்வொரு தடுப்பையாக கடந்து போகணும். இப்போ அல்லாஹ் வானத்தில் இருக்கிறான்னு கேட்டால் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கிறான்னு கேட்டால் 7 வானம் இருக்குல்ல, அதெல்லாம் கடந்து அதுக்கு மேலே அப்படிங்கிறத விளக்குற விதமாக அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால், மலக்குமார்கள் வானுலகத்தில் பேசிக்கிறாங்க. அவங்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது யகாஃபூன ரப்பஹும் மின் ஃபௌகிஹிம், இந்த மலக்குமார்கள் வானவர்கள் எல்லாம் தங்களுக்கு மேலே இருக்கிற அல்லாஹ்வை பயப்படுகிறார்கள். அவங்களே மேலே தான் இருக்கிறாங்க. மலக்குமார்களே ஆகாயத்தில் வானத்தில் தான் இருக்கிறார்கள். இந்த கேலக்சியெல்லாம் கடந்து முதல் வானம், ரெண்டாவது வானம், மூணாவது வானம்னு சொல்லி அந்த வானுலகில் தான் மலக்குகள் இருக்கிறார்கள். அந்த மலக்குகள் அல்லாஹ்வை பயப்படுறாங்கன்னு சொல்லும் பொழுது அதுக்கு மேலே அல்லாஹ் இருக்கிறானா. யகாஃபூன ரப்பஹும், அந்த வானவர்கள் தங்கள் இறைவனுக்கு பயப்படுகிறார்கள். எங்கே உள்ள இறைவனுக்கு பயப்படுகிறார்கள்? மின் ஃபௌகிஹிம், அவங்களுக்கு மேலே. மலக்குகளை பற்றி அல்லாஹ் 16:50 சொல்லி காட்டுறான். 16வது அத்தியாயம் 50வது வசனம். அப்போ இதில் நம்ம எப்படி நம்ம நம்ப வேண்டும் என்றால், இறைவன் இருக்கிறான் என்று சொன்னால் அவன் இந்த பூமியில் இருக்கிறான், மலையில் இருக்கிறான், சிலையில் இருக்கிறான், நல்ல மனுஷன் இருக்கிறான், நல்லவருடைய உள்ளத்தில் இருக்கிறான், இந்த மாதிரிலாம் இருக்க மாட்டான். எல்லாத்தையும் கண்காணிக்கிறான்னு தான் எடுத்துக்கொள்ளணுமே தவிர ஒரு இடத்துல கொண்டு அவனை அரெஸ்ட் பண்ணி வைக்கிறதா இருந்தால் வானுலகத்தில் இருக்கிறான் என்றால் நீங்கள் சொல்ல முடியும். ஏன்? அப்படி அவனே சொல்லிவிட்ட காரணத்தினால், அல்லாஹ்வே சொல்லிவிட்ட காரணத்தினால், அல்லாஹ்வுடைய ரசூலே சொல்லிவிட்ட காரணத்தினால் இப்படி நம்ப வேண்டும்.